எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அதற்கு மேல வேற ஒரு நாமம் இயேசு கிறிஸ்து என்கிறதான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்திற்கு மேலாக வேறொரு நாமம் பரலோகத்திலும் இல்லை, பூமியிலும் இல்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது பிசாசு ஏமாற்றுகிற ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே நீ சொல்லுகிறாயா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிலும் உயர்ந்த பெரிய நாமம் உண்டு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிறதான நாமம் பெரிய நாமம் அல்லவா? அவர்களுக்கு பிதா யாரு, குமாரன் யாரு, பரிசுத்தாவி என்பது யாரு, யாரை குறிக்கிறது என்பதை அறியாதபடினால்தான் அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா நாமத்திற்கும் மேலாக ஒரு நாமத்தை அவருக்கு தந்தருளினார் என்று சொன்னால் அதுதான் கர்த்தர் என்கிற நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்கிற நாமம். ஏன் என்று சொன்னால் கர்த்தர் என்கிற நாமம் அந்த பிதாவினுடைய நாமமாய் காணப்படுகிறது. அப்ப பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்லும்போது பிதாவாகிய தேவனுக்கு மகிமை அப்படின்னா என்ன அர்த்தம்? பிதாவாகிய அந்த ஒரே தேவனுடைய நாமம் தான் கர்த்தர் என்கிற நாமம். அப்ப அந்த தெய்வம் மனிதனாக வெளிப்பட்ட போது இந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்து கர்த்தர் என்று சொல்லும்போது அந்த பரலோகத்தினுடைய தேவன் மகிமைப்படுகிறார்.